பிரேசிலில் உள்ள ஒரு பரபரப்பான தெருவில் இந்த கதை தொடங்குகிறது. மக்கள் கூட்டம், கடைகள், வாழ்க்கையின் அவசரங்கள் நிறைந்த ஒரு இடம். இந்த பரபரப்புக்கு மத்தியில் ஒரு மனிதன் தனியாக உட்கார்ந்திருக்கிறான். முகத்தில் வளர்ந்த முடியும் தாடியும் உடலில் தேய்ந்த ஆடைகளும். யாரும் அவனை பார்ப்பதில்லை. அவனுடைய கதையை யாரும் விசாரிப்பதில்லை. ஆனால் ஒரு இளைஞன் அவனை கவனித்தான். அவனுடைய பரிதாபமான நிலையை கண்டபோது அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா? அவன் அருகில் நடந்து சென்று ஒரு புன்னகையுடன் கேட்டான், சார், உணவு வேண்டுமா? ஆனால் அந்த மனிதனின் பதில் அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. உணவு வேண்டாம், என் முடியையும் தாடியையும் வெட்டித் தருவீர்களா? இந்த பதிலை கேட்ட இளைஞன் ஒரு நிமிடம் யோசித்தான். பின்னர் அவன் மனதில் ஒரு முடிவு உறுதியானது. நான் இவருக்கு உதவுவேன். அவன் அந்த மனிதனை ஒரு முடிதிருத்த கடைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு ஒரு முடிதிருத்தி அவனுடைய முடியையும் தாடியையும் வெட்டினார். தேய்ந்த ஆடைகளை மாற்றி புதிய ஆடைகளை அணிவித்தார். அந்த மனிதனின் முகத்தில் பல வருடங்களுக்குப் பிறகு ஒரு புன்னகை பூத்தது. தன்னுடைய புதிய தோற்றத்தை பார்த்தபோது அவனுடைய கண்கள் பிரகாசித்தன. இந்த மாற்றம் இளைஞனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அந்த மனிதனின் புதிய தோற்றத்தை ஒரு புகைப்படமாக எடுத்து இளைஞன் அதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்தான். ஒரு சிறிய உதவி, ஒரு பெரிய மாற்றம் என்று அவன் எழுதினான். ஆனால் அவனுக்கு தெரியாது, இந்த ஒரு பதிவு ஒரு அதிசயத்தின் தொடக்கமாக இருக்கும் என்று. அந்த புகைப்படத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்தார்கள், பகிர்ந்தார்கள். ஒரு நாள் இளைஞனுக்கு ஒரு செய்தி வந்தது. அது ஒரு பெண்ணிடமிருந்து வந்தது. இந்த மனிதனை எங்களுக்கு தெரியும். இவர் எங்கள் குடும்ப உறுப்பினர். அந்த வார்த்தைகளை கேட்டபோது இளைஞனின் இதயம் நின்றது. 10 வருடங்களுக்கு முன்பு இந்த மனிதன் காணாமல் போயிருந்தான். அவனுடைய தாயும் சகோதரியும் அவனை தேடி அலைந்து தளர்ந்திருந்தார்கள். அவன் இறந்து விட்டான் என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். அந்த செய்தி வந்த பிறகு எல்லாம் வேகமாக நடந்தது. அவனுடைய தாயும் சகோதரியும் இளைஞனை தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் பிரேசிலுக்கு பயணம் செய்தார்கள். அந்த தெருவில் பல வருடங்களுக்கு பிறகு ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்றிணைந்தது. தாயின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. சகோதரி அவனை கட்டிப்பிடித்தாள். அந்த மனிதனின் முகத்தில் ஒரு புதிய வாழ்க்கையின் நம்பிக்கை தெரிந்தது. ஒரு இளைஞனின் ஒரு சிறிய செயல் ஒரு குடும்பத்தின் 10 வருட வலியை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. ஒரு நிமிடத்தின் இரக்கம் ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும். உன்னை சுற்றி இருப்பவர்களை கவனி. ஒரு புன்னகை, ஒரு உதவி, அது ஒரு அதிசயத்தின் தொடக்கமாக இருக்கலாம். இந்த கதை உனக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய், பகிர், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய். உன்னை சுற்றிய ஒரு அதிசய கதையை எங்களுடன் பகிர்ந்து கொள். கமெண்ட் பாக்ஸில் பார்க்கலாம்.